ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிய ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவை பார்க்கல வாங்க. இங்கே கதிர் வந்து அவங்களுடைய மாமாவை பார்க்கறதுக்காக வராங்க. பார்க்குறாங்க. மாமா எப்படி இருக்கு மாமா, இப்போ பரவாயில்ல உங்களுக்கு உடம்புக்குன்றாங்க. நல்லா இருக்கேன் கதிருன்றாங்க. என்னை மன்னிச்சிரு கதிரு. என்னத்துக்கு மாமா நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க? இல்லை, நீ தான் வந்து என்னை தள்ளி விட்டுட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. குமார் அப்படி சொன்னதுனால எல்லாரும் நம்பிட்டாங்க. நீ என்னால் ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. என்ன மன்னிச்சிரு சாரின்றாங்க. மாமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா பார்த்துக்கலான்ட்டாங்க. இல்ல கதிரு, ஏன் தான் அந்த குமார் வந்து கொஞ்சம் கூட இது இல்லாம நடந்துக்கிறானே எனக்கு தெரியலன்றாங்க. அந்த செகண்ட் நீ மட்டும் இல்லைன்னா என்னுடைய உயிரவே காப்பாத்திருந்திருக்கவே முடியாது. ஆனா உன்னால தான் வந்து என்னுடைய உயிரவே காப்பாத்த முடிஞ்சுது. அதுக்கு நான் உனக்கு தானே நன்றி சொல்லணுன்றாங்க. உனக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் அதுக்கு ஈடே ஆகாது குமாரு. ரொம்ப ரொம்ப நன்றிடா கதிரு அப்படின்ட்டு ரொம்ப எமோஷனலா பேசுறாங்க முத்துவேலு. அதுக்கு கதிர் இருந்துட்டு, மாமா யார் நீங்க? உங்கள காப்பாத்துற உரிமை எனக்கு இல்லையா? நீங்க என்னுடைய மாமா. உங்கள காப்பாத்த வேண்டியது என்னுடைய கடமை மாமா அப்படின்ட்டெல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறதுல துளி கூட சக்திவேலுக்கும் குமாருக்கும் விருப்பம் இல்ல. ஆனா வேற வழி இல்லாத பொறுமையா இருக்காங்க. இங்க கதிர்கிட்ட ரொம்ப ஹாப்பியா நெறைய விஷயங்கள பேசிட்டு இருக்காங்க. அதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.